ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? உங்களுக்கு குரு பயிற்சி மட்டும் தானா? ஆல்ரெடி வந்து பாருங்கம்மா, சனி ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருக்காரு. ராகு நல்ல பொசிஷன்ல இருக்காரு. இப்ப குருவ பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு 3ஆம் பாவம். முதல்ல வந்து பாருங்க, சனி பகவான் என்ன பாவத்துல இருக்கான்? லாபஸ்தானத்துல இருக்கான். லாபஸ்தானத்துல, உபஜயஸ்தானத்துல சனி. வரும் காலம் பொற்காலமா இருக்கிறதோ, முதல்ல இருந்த மாதிரி இருக்கிறதோ உங்க கையில தாம்மா இருக்கு. எப்படி அப்படின்னா, எப்பயுமே மத்தவங்களுக்காக வாழறீங்க. அப்படி வாழணும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தாயாருங்கள பார்க்குறோம் அப்படின்னாலே, நம்ம அம்பிகை எப்படி உட்கார்ந்துட்டு இருப்பா, அதே மாரி மகாலட்சுமி எப்படி உட்கார்ந்துட்டு இருப்பா அப்படின்னு பாருங்க. சரஸ்வதி எப்படி உட்கார்ந்துட்டு இருப்பா. ரிஷபத்துக்கு "என்னம்மா சாப்பிட்டியா?" "சாப்பிடுமா, என்னம்மா?" அவ்வளோதான். இந்த 2 வார்த்தை போதும். ரிஷபம் அடடா! அவங்க என் மேல எவ்வளோ பாசமா இருக்காங்க. உலகத்திலேயே நல்லவங்க அவங்க தான். அவங்க கூட நான் டிராவல் பண்ணணும். அப்படின்ற மாரி ரிஷபம் ஏமாறும். உண்மையா ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி பலன்கள் தாம்மா பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி என்னைக்கு நடக்க போகுது? 1/6/2026 அப்ராக்சிமேட்லி 11 மணிக்கு குரு பகவான் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று அமர்றார். இந்த உச்சம் பெற்று குரு பகவான் அமரக்கூடிய நிகழ்வு அப்படின்றது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த உச்சம் பெற்று அமர்றது ஒரு ப்ளஸ்ஸுங்க. அதுக்கும் மேலே குருனுடைய உச்ச பார்வை 5, 7, 9 இருக்கு பார்த்தீங்களா? இதில் 9ஆம் பார்வை சனி மேலே படுது. ஆக சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும்னு இருக்காரு? மேஷ ராசி அன்பர்களுக்கு ஏழநாட்டு சனியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாகும். கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகும். கும்பராசி அன்பர்களுக்கு பாத சனியாகவும் மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். இவங்க 6 ராசிகளையும் கெடுக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல இவங்களை டார்கெட் பண்ணி சனி பகவான் கெடுக்க பார்க்குறார். ஆனா இதுல ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படியறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு, கட்டுண்டு கிடப்பாரு. எந்த விதத்துலையும் உங்களுக்கு எடுக்க போறது இல்லை. இது ஒரு பெரிய பிளஸ். மற்ற ராசிகளுக்கு இப்ப ரிஷபத்துக்கு லாப சனியா இருக்காரு, கடகத்துக்கு பாக்கிய சனியா இருக்காரு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, துலாம்க்கு ரோக சனியா இருக்காரு. இந்த மாதிரி மற்ற 6 ராசிகளுக்கு சனி பகவானே நல்லது செய்யக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கா. அதுக்கும் மேல குருனோட பார்வையினால இன்னும் நிறைய நல்லது ரொம்ப ஸ்பீடா செய்ய போறான். ஆக இந்த குரு பயிற்சி ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமே நல்லா தாங்க இருக்க போகுது. ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றது நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆக உங்கள் ராசிக்கு குரு பயிற்சி என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? உங்களுக்கு குரு பயிற்சி மட்டும் தானா? ஆல்ரெடி வந்து பாருங்கம்மா, சனி ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருக்காரு, ராகு நல்ல பொசிஷன்ல இருக்காரு. இப்ப குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு 3ஆம் பாவம். முதல்ல வந்து பாருங்க, சனி பகவான் என்ன பாவத்துல இருக்கான்? லாபஸ்தானத்துல இருக்கான். லாபஸ்தானத்துல, உபஜயஸ்தானத்துல சனி. அம்மா நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் அப்படின்றது அதிகரிக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு கஷ்டப்படக்கூடிய ராசியா? கிடையவே கிடையாது. 24 மணி நேரம் 365 நாளும் உழைக்க ரெடி யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிஷபம் தான் சொல்லும். ஆக உங்களை பொறுத்த வரைக்கும் சனியை பிரீத்தி பண்றது அப்படின்றது ரொம்ப ஈஸி. சனிக்கு ஒரு சைக்காலஜி உண்டு. நல்ல வேலை செய்யறவங்கள சனிக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மெல்லாம் நல்ல வேலை செய்வோம் சார், சனிக்கு ரொம்ப நம்மளை பிடிக்கும். கவலைப்பட வேண்டாம். ரொம்ப பிடிச்சது அடிக்கடிக்கு நம்மளை பயங்கரமா டோஸ் பண்ணுவார். சரி, எனிவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டோஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த வேலையை கையில் எடுத்துட்டு இருக்கார். பக்காவா செய்வார். நம்ம ஒரு தொழில் அப்படின்னு செஞ்சா போதுமானது. ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ்மா. அதுக்கும் மேலே ப்ளஸ் என்ன அப்படின்னா, குருனோட உச்சப்பார்வை சனி மேலே படுறதுனால சனி வந்து ரொம்ப ஸ்லோ மூவிங் பிளானட். ஆனால் இந்த காலகட்டம் கடகடன்னு நிறைய பலன்களை உங்களுக்கு கொடுக்க போறார். எங்கம்மா நாங்கெல்லாம் எங்கம்மா நல்லா இருக்கோம், பிறந்ததுலேருந்தே நல்லா இல்லைம்மா, 10 வருஷமா நல்லா இல்லைம்மா, 15 வருஷமா நல்லா இல்லைம்மா. வாழ்க்கையில் என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டமா, 2 கஷ்டமா? வாழ்க்கையில கஷ்டம் வரலாம். கஷ்டமே வாழ்க்கையா இருக்கேம்மா. இதுதான் ரிஷபத்தினோட ஒரு மனக்குமுறல் அப்படின்னு சொல்லலாம். உண்மை என்ன அப்படின்னா, இது வந்து பெரும்பாலான ரிஷபம் சொல்றது உண்மைதான். கஷ்டத்திலேயே தான் வாழறோம். பட் இருந்தாலும் என்ன கஷ்டத்திலேயே வாழறோம் அப்படின்னாலும் கொஞ்சம் திரும்பி பாருங்க. நம்மளே நம்ம பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஆனா வெளியே வரும்போது சும்மா ஜம்முன்னு சினிமா ஸ்டார் மாதிரி வருவாங்க. அதுதான் ரிஷபம். எவ்வளோ கஷ்டம் இருக்கு அப்படின்னாலும் வெளியே மற்றவங்களுக்கு காமிச்சிக்க மாட்டோம். மற்றவங்க முன்னாடி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களெல்லாம் விட நாங்கள் சௌகரியமா இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிப்போம். இதுதான் ரிஷபம். ஸோ கவலைப்படாதீங்க. இனி வரும் காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். இனி வரும் காலம் பொற்காலமா இருக்கிறதோ, முதல்ல இருந்த மாதிரி இருக்கிறதோ உங்க கையில தாம்மா இருக்கு. எப்படி அப்படின்னா,
எப்பயுமே மற்றவங்களுக்காக வாழறீங்க, அப்படி வாழாதீங்க. உங்களுக்காக கொஞ்சம் வாழுங்க. பொதுவா ரிஷபம் அப்பா, அம்மாக்காக வாழும். அண்ணன் தம்பிங்களுக்காக வாழும். அக்கா தங்கச்சிங்களுக்காக வாழும். கணவருக்காக வாழும். குழந்தைக்காக வாழும். நடுவுல சும்மா போயிட்டு ஒரு ஷாப்பிங் போயிட்டு ஒரு ரூ. 5 ஒரு ரூ. 5, 5 ரூ. 10, 10லாம் இந்த கம்மலு, மூக்குத்தி இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து அழகா போட்டுக்கும். ஓகேங்களா? பெருசா கோடி கோடியா செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது. வசதிய பொறுத்து. வசதி நல்லா இருக்குன்னா தாராளமா செலவு பண்ணுவாங்க. வசதி கம்மியா இருக்குன்னா, அந்த கம்மியான வசதியில ரொம்ப கியூட்டான ஒரு திங்ஸ வாங்கிட்டு வந்து தன்னை அலங்காரம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரிஷப ராசி அன்பர்கள் உங்களுக்காக வாழுங்க. வாழறீங்க அப்படின்னு பொற்காலம் மறந்துறாதீங்க. சரி. இப்ப குரு பகவான் என்ன பாவத்துல இருக்கா? 3ஆம் பாவத்துல இருக்கா. முயற்சி ஸ்தானத்துல குரு. ஸ்தான பலம் பெருசா இல்லையம்மா. கரெக்ட்டு தான். 3, 6, 12, 8, 12லாம் பெருசா ஸ்தான பலம் இல்ல. இருந்தாலும் 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கும்போது, பொதுவா ரிஷபம் என்ன பண்ணும்? எப்பயுமே நல்ல விஷயத்த முடிவே பண்ணாது. தப்பான ஒருத்தவங்கள தான் நம்பும். தப்பானவங்க ஒருத்தவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட உற்ற தோழரா நினைக்கும், தோழியா நினைக்கும். அவங்கள தான் லவ் பண்ணும். அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கும். இப்படி எல்லாமே தப்பு தப்பா முடிவெடுக்கிறது ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். வெளிய யாரும் எதிரி இல்ல. எனக்கு நானே எதிரி. அதுதான் ரிஷபம். அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் இப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கரெக்ட்டான ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணுவீங்க. வாழ்க்கையில உயரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க. பொதுவா ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தைரியம் வருது அப்படின்னா எதனால வரும்? எனக்கு பின்னாடி பெரிய பேக்ரவுண்ட் இருக்குப்பா, அப்ப எனக்கு பெரிய தைரியம் வரும். எனக்கு பயங்கர வசதி இருக்குப்பா, அப்ப எனக்கு பெரிய தைரியம் வரும். நான் பெரிய புத்திசாலிப்பா, இந்த தைரியம் எல்லாத்த விட தூக்கி சாப்பிட்டுடும் கூடிய தைரியம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தாயாருங்கள பார்க்குறோம் அப்படின்னாலே, நம்ம அம்பிகை எப்படி உட்கார்ந்துட்டு இருப்பா, அதே மாரி மகாலட்சுமி எப்படி உட்கார்ந்துட்டு இருப்பா அப்படின்னு பாருங்க. சரஸ்வதி எப்படி உட்கார்ந்துட்டு இருப்பா, கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பா. ஞானச்செருக்கு. ஆக அந்த அதீத புத்திசாலித்தனம் அப்படின்றது நமக்கு எப்ப தோணும்? ஆக்கப்பூர்வமான சிந்தனையும், எழுத்தாற்றலும் ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு விஷயத்த பிளான் பண்ணி, அந்த விஷயத்திலேயே முயற்சி பண்ணி சாதிக்கணும்னு தோணும். சூப்பர் இல்லைங்களா? அந்த காலகட்டம், இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல குருவினோட பார்வை 7ஆம் பாவத்த பார்க்குறான். இதுவரைக்கும் திருமணமே நடக்கலங்க. சூப்பரா திருமணம் நடக்கும். திருமணம் நடந்திருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பெருசா ஒத்துமை இல்ல. பெருசா ஒத்துமை ஏற்படாது. பட் முன்ன விட பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 9ஆம் பாவத்த குரு பகவான் பார்க்குறார். ஹையர் எஜுகேஷனுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்க ரிஷபம், பக்காவா ஹையர் எஜுகேஷன் அப்படின்றது போலாம். ஓகேங்களா? லாபஸ்தானத்த குரு பகவான் பார்க்குறாரு. செய்யக்கூடிய தொழில்ல ஒரு அதீத லாபம் அப்படின்றது வரும். ஆல் ஆல் த திங்ஸ் ஆர் கோயிங் ஃபார் பிளஸ் ஒன்லி. புரியுதுங்களா? எல்லாமே இட்ஸ் கோயிங் டுவர்ட்ஸ் பிளஸ். ரைட். அப்ப எதுலயாவது ஜாக்கிரதையா இருக்கணுமா? கண்டிப்பா ஜாக்கிரதையா இருக்கணும். எதுல? ராகு 10ல இருக்கான். தொழில்ல பெரிய பிரம்மாண்டம் ஏற்படும். நான் வேலைன்னு ஒண்ணு செஞ்சா போதும். உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சக்கரவர்த்தி போல யோகம் குடுத்துருவான். எதுல கவனமா இருக்கணும்? ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். உங்க ஆரோக்கியத்திலயும் சரி, உங்க தாயாரோட ஆரோக்கியத்திலயும் கவனம் அப்படின்றது வேணும். சரிம்மா. இப்ப பரிகாரம் என்னம்மா பண்ணலாம்? ரொம்ப எளிமையா சொல்லணும்னாம்மா, நம்ம வந்து பாருங்க, மைஷாசுரமர்தினி ஸ்லோகம். நம்ம தூக்கத்திலேயே ஒரு 2 மணிக்கு, 1 மணிக்கு நம்ம எந்திரிச்சு பயங்கர தூக்கத்தில மைஷாசுரமர்தினி நீங்க ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கூட, உங்களுக்குள்ள ஒரு உந்துதல், ஒரு உத்வேகம், ஒரு எனர்ஜி வரும். ரிஷபத்துக்கு, "என்னம்மா சாப்பிட்டியா?" "சாப்பிடுமா, என்னம்மா?" அவ்வளோதான். இந்த 2 வார்த்தை போதும். ரிஷபம், "அடடா! அவங்க என் மேல எவ்வளோ பாசமா இருக்காங்க. உலகத்திலேயே நல்லவங்க அவங்க தான். அவங்க கூட நான் டிராவல் பண்ணணும்." அப்படின்ற மாரி ரிஷபம் ஏமாறும். உண்மையான அன்புக்காக எப்பயுமே ஏற்கக்கூடிய ராசி, ஏங்கக்கூடிய ராசி, ஏக்கத்த வச்சுட்டே இருக்கக்கூடிய ராசி எதுன்னா ரிஷபம். அப்ப இந்த மாரி நீங்க தப்பானவங்கள நம்பி ஏமாறாம இருக்கணும் அப்படின்னா, அம்பிகை வழிபாடு. அம்பிகை வழிபாடு யார் உங்கள தப்பான எண்ணத்தோட உங்கள கெடுக்கணும், ஏமாத்தணும் அப்படின்னு கிட்ட வராங்களோ, அவங்கள அப்படியே அவங்களா விலகி ஓட செய்யும். ஆக மைஷாசுரமர்தினி ஸ்லோகம் நீங்க பாராயணம் பண்ணிட்டு, உங்களுக்குன்னு ஒரு தொழில், உங்களுக்குன்னு வருமானம், உங்களுக்குன்னு சேவிங்ஸ் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னாமா, அடுத்த 2028 வரைக்குமே எக்ஸலண்ட்டா இருக்குமா. ஏன்னா சனி உங்களுக்கு நெறைய நல்லது செய்ய போறார். புரியுதுங்களா? இனிமேல் பட்டாவது உங்களுக்காக வாழுங்கம்மா. வாழ்த்துக்கள். இப்ப நாங்க சொல்லியிருக்க பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கான பொதுவான கோச்சார பலன்கள்ங்க. இப்ப இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, நாங்களும் எங்க ஜாதகத்துல இந்த குரு பேச்சு என்ன மாதிரி இம்பாக்ட்ட ஏற்படுத்த போதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும். காரணம் என்ன? எங்க குடும்பத்துல தீராத பிரச்சனைகள் ரொம்ப நாளா தொடருது. திருமணம் அப்படின்றது கைகூடியே வரமாட்டேங்குது. அதே மாரி குழந்தை பிராப்தம் அப்படின்றதே இல்ல. ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்துல இருக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டி பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன் புடிச்சு வச்சுட்டு எங்கள ரொம்ப பாடாப்படுத்துறான். சுத்தி நாலா பக்கமும் பிரச்சனை தான். இப்படி பல விஷயங்கள் இருக்க தானம்மா செய்யுது. எப்ப வீடு கட்டுவோம், வீடு கட்டணும்னு நெனச்சா வீடு கட்டவே முடியல. வீட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியல. பூமி தோஷம் இருக்கான்னு தெரியல. இப்படி நெறைய கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி எந்த கேள்விகளுக்கு பதில் வேணும் அப்படின்னாலும், உங்க சுய ஜாதகம் தாம்மா அதனோட பெர்ஃபெக்ட் இண்டெக்ஸ் பதில் தெரியறதுக்கு. ஆக உங்க சுய ஜாதகத்த அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருப்பாங்கம்மா. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்.
அதே மாதிரி பாருங்க, உங்க ஊர்ல கோயில்கள்ல அது எந்த கோயிலா இருந்தாலும், ஈசனுடைய கோயிலா இருந்தாலும், அம்பிகையினுடைய கோயிலா இருந்தாலும், பெருமாளினோட கோயிலா இருந்தாலும், முருகப்பெருமானுடைய கோயிலா இருந்தாலும், எந்த கோயிலா இருந்தாலும், சிறுந்தெய்வங்களுடைய கோயிலா இருந்தாலும், கோயில்கள்ல நமக்கு பார்த்தீங்கன்னா, சொற்பொழிவு நாங்க ஆற்றணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட நம்பருக்கு இதே நம்பருக்கு தான் கால் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சொற்பொழிவு வேணும்னா புக் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.